नमो नमो वेदमंत्र स्वरूप नमो नमो ज्ञान पंडित स्वामी नमो नमो वेगुकोडी ज्ञान पंडित स्वामी नमो नमो वेगुको சுடுத்தடி களத்துல சுடுத்தடி வருதா கலகு சத்தம் சொகம் சலங்கு சலங்க கொஞ்சம் சலங்கையா இருட்டே இருக்கட்டும் கண்டுபிடிக்காம போறேன் பாத்துக்கிறேன் யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு யார கேட்கணும் இது உன் வீடா பின்ன யார் வீடு இப்ப அப்படித்தான் இருக்கும் இது ரொம்ப மிரட்டுறீங்க பாவம் ஒண்டி கட்டையாச்சு தங்கச்சி வேற ஊர்ல இல்லையே தனியா கஷ்டப்படுவாரேன்னு நினைச்சு எழுப்பு பண்ண வந்தா இங்க ஒண்ணு எழுப்பு பண்ண வேண்டாம் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வர பாடியா திருப்பதி திருப்பதி கண்ணபடிடா எனக்கு பயமா இருக்குது சார் நிமிந்து நில்லு முடியலையே கடமையில இருந்து தவறவன் யாரா இருந்தாலும் சரி நிமிந்து நிற்க முடியாது புரிஞ்சுதா புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது நீங்க கடமையிலேயே தவறாம இருக்கிறதா நிமிந்தே நிக்கிறீங்க நான் அடிக்கடி கடமையில தவறதுனாலதான் வளைஞ்சே போயிட்டேன் உனக்கு முதல்ல கடைசி மாசம் சொல்றேன் இனிமே சதா இப்படி தூங்கிட்டு இருந்தேன் உன் உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்தோம் கேர்ஃபுல் அதுக்கப்புறம் நிமிந்து பிரயோஜனம் இல்லை எவன் என்னமோ சொல்லிட்டு போறான் நல்லதான் ஸ்டேஷன் மாஸ்டரே வந்து சொல்லியிருந்தா நான் இப்ப தூங்குறதுக்கு நிஜமாவே உதவும் போயிருந்திருக்கோம் எனக்கு உத்தியோகம் போத நான் தான் நிமிந்தாச்சேன் பிளாட்பாரத்துல தயிர் விற்க கூடாது தயிர் விற்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் சிக்னரிட்டே வச்சுட்டு போயிட்டா எங்க அண்ணா அண்ணா இப்ப பானையில உடைக்கிற பாரு ஏன் பானை உடைக்கணும் எதுக்காக உடைக்கணுங்கிறேன் சிக்னல் ஏணி மேலே போய் ஏறிக்கிட்டு பறக்கு இறங்கு கீழே உளுத்தாதே உன்னைக்கு பட்டை கிளப்புற வாய்க்கு இறங்கு கீழே என்னது இறங்கு யாரு ஏன் மேல ஏறின ஏன் மேல எழுது கை கொடுங்க எழுதுறீங்க நீங்க கை கொடுக்கலன்னா என்னால எழுந்திருக்க முடியாதுங்க ஐயோ 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 என்னால நம்ப முடியலையே இந்த வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க யாராவது பார்க்கறது வாங்களே ஐயோ என்னங்க அங்க பாருங்க உங்க அண்ணன் பாத்தீங்களா என்னோட இத்தனை நாள் சர்வீஸ் இன்னைக்கு தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு என்னடா எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க ஏங்க தினமும் நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க இந்த சிரிப்பு நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க ஐயோ இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க என் தங்கச்சி இப்ப எங்கெல்லாம் போயிட்டாளே எங்க போனேன் நானு தூரத்துல நின்னுகிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அண்ணா நீங்க தான் இருக்கியா அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா ஐயோ சொல்லிடுவேன் வேண்டாம் ஆனந்தி அப்படிலாம் சொல்லிடாதே உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது அண்ணா உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சிருங்க சரிங்க நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்ல பாக்கலாம் அண்ணா உங்களுக்கு பிடிச்சதானே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இருங்க ஓடு சிரி சிரிப்பிலோட ரொம்ப சிரமப்படுவேன் அண்ணா என்னது கொஞ்சம் இருங்க என்னண்ணா இருங்கண்ணா ஆனே எதுக்குமா உனக்கு விளையாடுறதுக்கா பாப்பாக்கல்ல சார் எல்லாம் நமக்கான சிம்பாலிக்கா என்ன இது எனக்காக என்ன தலையில அங்குசம் குத்தி இருக்கு இது தெரியலையா
கோவங்கிறது மதம் பிடிச்ச ஆன மாதிரி. அதே பொறுமைங்கிற அங்குசத்தால அடக்கணும். அப்படின்னா எல்லாரும் என்ன கோவக்காரன்னு சொல்றீங்களா? நாங்க சொல்லல, அங்குசம் ஆனை சொல்லுது. அது கொடுத்து வாங்கிக்காத. ஸ்டேஷன் பாத்துக்கடா. நானே ஐயாவுக்கு ஒரு ஆனை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள உன் ஞாபகம் வந்துருச்சு, வெறுங்கையோட வந்துட்டேன். பொன்னகரம் 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 வண்டி. அம்மா இந்தா காப்பியோட நிறுத்திடாத, சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன். அண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அவர்தான் சாப்பாட்டுக்கு இருக்கிறேங்கிற, வராம எங்க போறேன்? ஏன்னா வேலைக்கு போகும்போது மூஞ்சி உம்மர் வச்சுட்டு போறீங்க? மூஞ்சியா அவ்வளவுதான். கொஞ்சம் சிரிச்சிட்டு போங்கண்ணா. என்னது? சிரிங்கண்ணா. ரெண்டும் நல்ல முகம். இது குடிக்கல குடிக்கல. அடே இந்த சாப்பாடு அப்படித்தானா? போதும்மா, கீழே இறங்கு. போதும் போதும். சரி சரி. பாத்து கீழே இறங்கு. என்னப்பா இது? நானே இறங்கி மாட்டேன். விடுங்கப்பா. ஐயோ, விடுங்கப்பா. வாங்க பண்ணுங்க. பாரு, பாரு நீயா? ஏய் அப்பா, இங்க வாங்கப்பா. ஒண்ணுமே வாங்க. டேய், குரங்கு பைய மகனே. குரங்கு பைய. டேய், குரங்கு பைய மகனே. சட்ட தலையா. முடியாயா? ஏயா, இத்தனோண்டு பொண்ணு இவ்வளவு பெரிய மரத்துல ஏத்தி விட்டுருக்கீங்க. கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு போச்சுன்னா காலம் பூரா எவன் கஷ்டப்படுறது? ஏன் பொண்ணு கால உடைஞ்சா நீ ஏன்டா கஷ்டப்படுற? விவரம் புரியாத ஆடியா நீ எல்லாம் ஏன் பொண்ணை பெத்த? டேய் தேவாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா வர்றாரு, அவர்கிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிக்க சொல்றேன். சொல்லையா, 2 பேரும் டியூட்டி ட்ரெஸ்ல இல்ல, அவரும் கேட்க மாட்டாரு, நானும் பதில் சொல்ல மாட்டேயா. என்ன இது? சார், இந்த பையல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். டியூட்டி டைம் ஆச்சு, போலாங்க. ஏய் இருங்கய்யா, இந்த ஆளு என்ன பாக்குறப்பெல்லாம் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியா? நீ அவரை பார்க்கும் போதெல்லாம் ஈன்னு சிரி. ஐயோ, ஏண்டா சிரிக்கிறியா? இல்லீங்க, நான் போற பக்கத்துல இந்த பொண்ணு தாங்க மரத்து மேல ஏறிட்டு இலை பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. யா, சும்மா இருங்க. இந்த ஆளு தான் என் பின்னாடியே சுத்தி கிடத்துறாருங்க. நீ அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும். தேஜ மாஸ்டர் ஐயா, போயா நீ அவர் முன்னால சுத்திட்டு திரி. நிக்கிறிய மரத்தை சுத்த, நான் உன்னை சுத்துறேன். அடிச்சு கொண்டு போடுவேன். மூஞ்சி பாரு. ஆனந்தி தங்கச்சி, தங்கச்சி ஆனந்தி. வா திருப்பதி. அண்ணா, ஏன் அங்கே நிக்கிற? வாயேன். உங்க அண்ணன் என்னையா வான்னு கூப்பிட்டாரு? உங்க அண்ணனை கூப்பிட்டது போல உன்னை சாதாரணமா கூப்பிட முடியுமா? மேலதாட்டோட கூப்பிடணும். என்ன நீங்க என்ன வச்சுக்கிட்டே 2 பேரும் இப்படி பேசுறீங்க? எனக்கே வெக்கமா இருக்கு. எதுக்குடா வந்த? இன்னைக்கு எடுத்துட்டு போ. என்னங்க அது? நான் பாயிண்ட் அடிக்கிறவன், என் சக்தி அவ்வளவுதான். எல்லாம் இங்க இருந்து தர்றாங்க. அம்மா, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன பரிசு வேணும்? உங்ககிட்ட தான் நிறைய கோவம் இருக்க, கொஞ்சம் கொடுங்களேன் உங்களுக்கு. அண்ணா, என் பிறந்த நாள் பரிசா நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன இப்ப கோவமா இருக்கேன்? நீங்களேன். ஐயோ, ரொம்ப சிரிச்சு பல்லு தெரிஞ்சிட போகுது. தோத்து போயிரும். சொம நீ தானே சுமக்கிற? நீ பரவாயில்லடா, சிங்கிள் சொம. என் மேல பாரு, டபுள் சொம. நல்லா தின்னுட்டே வந்திருக்கான் போல இருக்கு. தின்னுடுதா வந்திருக்குது. தின்னாச்சா? என்னடா தின்ன? 8 இட்லி, 10 தோசை, 1 ரொட்டி சோறு, சாம்பார் எல்லாம் தயாரா விளையாண்டு வந்திருக்கான் போல இருக்கு. எலை, நீ உங்க அப்பனை தின்ன தீக்க போறடா. தின்னாம தீக்கிற உனக்கே அதை பத்தி எப்படி தீக்க போற? அது தெரியும். ஐயோ டேய், மேல இருக்கிறவன் தூங்கிட்டானா பாரு. இல்ல, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எப்பா, எனக்கு நல்லா இருக்குது, உனக்கு எப்படா இருக்குது? மூங்கி கட்டில் மாதிரி இருக்கு. தேவைதான், எனக்கு தேவைதான். அரட்டாயிரம் பசங்களோட விளையாண்டு இருக்கப்படாது. சரி சரி, தூக்கு, எந்திரி. குதிரை தூக்கியா? அழைச்சு விடுங்க. ஐயோ, என்னடா பண்ணுவேன்? சொல்லி விடுவேன். சரி சொல்ற. ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பயமா? வேலையில தப்பு செஞ்சாதான் அவர் கேட்கலாம், விளையாடுறதுக்கு அவரா? ஓ ஓ, ஏண்டா உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தான் கிடைச்சா? போங்கடா. நீதாயா? ஆமா, நான் தான் கேட்பேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வருவாரு. போங்கடா. கேட்க மாட்டேங்கிறானுங்க சார். திருப்பதி, ஒரு குச்சி எடுத்துட்டு வா. அடிக்கிறதெல்லாம் வேணாம் சார், சொன்ன போதும் கேட்பாங்க. இத சும்மா விடக்கூடாது, ஒரு குச்சி எடுத்துட்டு வா. வேணும்டா, அடி வாங்க. இப்ப ஏன் ஒரு அடியோட நிறுத்துங்க போதும். பா, கடமையில இருக்கும் போது விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன தெரியுமில்ல நடக்கும்? ஹயோ ஹயோ, அறாவனே. ஐயோ விடாத. அப்பாடா, தூண்டு என்ன? சரி, இப்பதான் ஸ்டேஷன் மாஸ்டர் மாட்ட தெரிஞ்சா அதுக்குள்ள இங்க ஒரு கம்ப்ளைண்டா? பிரயாணிகள் குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருந்தா இங்க பானைகளை கொண்டு வந்து கட்டி போட்டுருக்கானே. யாய், இன்னைக்கு விட்டேன், இன்னொரு வாட்டி நான் உன்னை இங்க படுத்து அப்படி கழுத்து போடுவேன். யார் யார் என் ஆட்டை கங்க பிடிக்கிறேன்னு சொல்றது? பொண்ணம்மா, நான் தான் பொண்ணம்மா. இந்த உயிரையே இந்த ஆட்டு மேல தான் வச்சிருக்கேன், தெரியுமா? அதை கொல்றேன்னு சொல்ற இவனுக்கு எவ்வளவு திமிரு? யாருக்கு திமிரு? உனக்கா எனக்கா? யார கேட்டு ஆட்டை கொண்டு நீங்க கட்டினேன்? ஸ்டேஷன் மாஸ்டரே கேட்க வேண்டிய கேள்வி. நீ ஒண்ணு கேட்காத. நீ யாரு? பாயிண்ட். நீ கேக்குற ஒரு பாயிண்ட். பொண்ணம்மா, உனக்கு
நான் யாரு, எனக்கு நீ யாரு அப்படிங்கறத ஆண்டவன் என்கிட்ட சொல்லிட்டான். உன்கிட்ட இன்னும் சொல்லலையா? ஆண்டவன் சொல்லல, எங்க அப்பா சொல்லிருக்காரு. சாப்பிட்டா தலைவனா அவன் அப்படித்தான் சொல்லுவான். வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை கால் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும்னு ஒரு மாமனார் பேய அலைகிறான். இங்க ஏன் மாமன் நல்லா இருக்கிற காலை ஒடிச்சு நொண்டியா கூட்டிட்டு போனோன்னு நாயா அலைகிறான் சொல்லிட்டு போறான். பொண்ணம்மா நீ ஏன் வந்துடாத. ஐயே, உனக்கு யார் என் மாமி? தெரியாத மாதிரி கேக்குறிய. ஏன் போலவா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உங்க ஒப்பன் தானே எனக்கு மாமி. எத்தனை வாட்டி சொல்லுது உங்ககிட்ட, ஆட்டை கொண்டு கட்டாதீங்க கட்டாதீங்கன்னு ஒரு தடவை சொன்ன அறிவு இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுறேன் பாரு, நாளைக்கு இன்னொரு தான் இந்த ஆட்டை இங்க பார்த்தேன். என்ன காலை எழுந்து எனக்கு நேரமே சரியில்லை, நான் இங்க கோவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சிக்கு இருக்கியா கோவம்? இருட்டுல பிடிச்ச கொலக்கட்டை. என்னடா அது, நீ கோவமா இருக்கன்னு சொன்னா அந்த பொண்ணு கோச்சிட்டு போகுது. சார் எனக்கு உடம்பெல்லாம் உதறுது சார். பிடிக்குதுங்கிற ஏன் அவ என்ன சொன்னா? இருட்ட பிடிச்ச கொலக்கட்டைன்னு சொன்னான். அப்படின்னா என்ன சார்? கொலக்கட்டை பகல்ல பிடிச்சாவே கசாம்சான்னு இருக்கும், அசிங்கமா. இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கு? மோர கட்டை மாதிரி இருக்கு. தெரியலையா? ஏன் வண்டி நின்னு போச்சு? ஏன் வண்டி பண்ணிச்சு போயிருந்து? எந்த வண்டி நின்னு? கேஸ் அந்த வண்டி நின்னு போச்சு. என்னது? நான் ஒண்ணும் இல்லையா? ஏன் வண்டி நின்னு போச்சுங்க? உனக்கே தெரியாதா? நீ இந்த வண்டியில தானே வந்த? ஆமா. உனக்கே தெரியல, பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற எனக்கு என்ன தெரியும்? சாப்பாடு ஒரு மணி, சாப்பாடு ஒரு மணி. பாயிண்ட். ஏன் வண்டி நின்னு போச்சு? ஒன்னால தானே. என்ன வரும்போது இன்ஜினையே கழட்டி கையோட எடுத்துட்டு வந்துட்டியா? ஏண்டா என்ன பார்த்தா இன்ஜின் மாதிரியா தெரியுது? சுருட்ட வாயில வச்சு புகைய விடு, அதேதான் நீ. உனக்கு என்ன கொழுப்பு? வாமா வேடிக்கை பார்க்கலாம். அவன் பசி பசின்னு அலைகிறான், பணம் மலான்னு போட்டு பிக்கிறானுங்க. இந்த தலையை வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வந்தியா? தனியா வந்தானே இந்த ஆள தொலைவுல தள்ளி கூட்டி போ, சேதமாகம் போட்டுருக்கு. நீங்க வாங்கப்பா, நீ தள்ளி போய வாங்கப்பா. ஒரு மணி நேரத்துல வருவியா? ஏன் அப்படி பாக்குற? ஒரு மணி நேரம் சாப்பாடு சாப்பாடு ரெடி, ஒரு மணி சாப்பாடு ரெடி. எல்லாரும் எழுந்துருங்க, கப்பல விட்டோ பையா. எல்லாரும் ஏறி அந்த லைவண்டி. ஆல் ஆஃப் யூ கெட் அப் ப்ளீஸ். சதரவட்ட பொண்ணமா உங்க அப்பா கையில கொடுத்தானே அவன் எடுத்துருவான். யோ தோசை தரையா வடையா? யோ வடையை கொடுக்காத வேணே. டேய் குடு வடை பாரு வடை. யோ உன்னை எவன் வடை எடுக்க சொன்னது? என்ன அது வயிறு வீங்கி இருக்குது? ஏண்டா வயித்தை தடவற? இல்ல சரியாம தடவிட்ட போ. இங்க வா. புத்தி காமிச்சிட்டு இல்ல, இதுக்கு தான் உன்னை இது எடுக்க வேணாம்னு சொன்னது. நீ இந்த வாளியை தூக்கு. என்ன ஏண்டா வாளி எடுக்க சொல்ற? வாளியே கொண்டு போய் அங்க சுக்ரீவன் நிக்கிறான், அங்க கொண்டு போய் கூடு, எடுத்துட்டு போயா. யோ ஏன் கையில தூக்குற? தோல்ல வச்சுட்டு போயா. இவன் எனக்கு சொல்லி தர்றான். யார கேட்டு ரெண்டு பாட்டில கொடுக்குற? என் வீட்டு சொத்து நினைச்சுக்கிட்டு? உங்க அப்பா விட்டு சொத்து மூஞ்சி பாரு. அது சரி திமிரு. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, சதுர வட்ட பெற்றிருக்கிற மாதிரி உன்ன. அதான் யோ என்ன பத்தி எது வேணாலும் பேசு, எங்க அப்பனை பத்தி பேசுனா தொப்பு எகிரிடும். ஆமா, எங்க அப்பன் தலை வேணா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கலாம், எங்க அப்பனை போல ஒரு உயர்ந்த மனுஷனை பார்க்கவே முடியாது தெரியுமா? வரான் பாரு உயர்ந்த மனுஷன் பொறுக்கிட்டு. சொன்ன என்ன பாக்காத அதுல பாரு. அச்சோ திங்காம வீணாக்கிட்டாங்களே, அதை எடுத்து தனியா போய் உட்காரியா. அங்க போ. அப்பா போங்கப்பா போங்கப்பா. நீங்க யோ இருயா, நான் வந்து பேசிக்கிறேன். மூஞ்சி பாரு. ஐயோ திங்கிறானே திங்கிறானே. யோ எடி ஆண்டவன் போயா. அருகோ திருப்பதி 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 திருப்பதி. திருப்பதி வச்சிருந்தா லேவே கோயிந்தா ஏமண்டி ஏமண்டி. இது திருப்பதி இல்லைங்க, பொன்னவரம். லேது எக்கண்டி. ஐயோ எத்தனை வாட்டியா சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, ஸ்டேஷன்ல வந்து என் பேரை கூப்பிடாத கூப்பிடாதே எல்லாத்தையும் இறக்குறீங்க. பிரார்த்தனைங்களா இந்தாங்க, இந்த காப்பை கொண்டு போய் உண்டியில போடுங்க. யோ மேற்கொண்டு பேசினா சதுரவட்ட கொடையும் புடியும் கொடுத்துருவேன். பொன்னவரம் பொன்னவரம். காப்ப குடியா கோயிந்தா கோ. நீ பள்ளிக்கு போவாதே, சின்ன ஜெயிலுக்குள்ள போ. ஏயா ஓசியில வந்ததும் நேரத்தோட வேற போனோமா? பையன் என்னையா வச்சிருக்க? பையில வேற ஒண்ணு இல்லைங்க, திருவோடும் இந்த சங்கு உன்ன நான் அதுக்கு கூட்டி வந்திருக்கேன். என்ன பார்த்து வா வாங்குறியா திருடுறதுக்கு? இந்த சாமி திருடணுமா? செய்ய டிக்கெட் எல்லாம் வந்தீர்ல. யார் யா நீ? புரியாத ஆளா இருக்க. உன்னை திருட சொல்லலையா, என் காதலுக்கு ஒண்ணு தூது விடுறேன். தூதா? அன்னத்தை விடுங்க, கிளிய விடுங்க. அதனாலதான் உன்னை விடுறேங்க. யோ நீ அந்த ஆட்டை மாத்திரம் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்க, காரணம் எந்திரிச்சவன் என் காதலி ஆட்டை காணாம, ஐயோ என் ஆட்டை காணவில்லையே என் ஆட்டை காணவில்லையே அப்படின்னு துடியா துடிப்பா. நான் ஆட்டோட போய் அவன் முன்னால நிற்பேன், என்னமோ நான் பிரமாதமா பிடிச்சிட்டு வந்த மாதிரி. என்ன பார்த்தோன்னே தாங்களா அப்படின்பா. கண் கவலைப்படாதே, நான் இருக்கும் வரை ஆடன்னு வீடே போனாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு தைரியமா நிற்பேன், வீர மாதிரி. வெக்கத்தார் அப்படியே தலைய குனிவா. சி நீ நிம்மதியா என்ன பண்ணுவா? மாலை எடுத்து கழுத்துல போடுவா, கல்யாண சாப்பாடு போடுவா. பத்தி உனக்கு சோறுல உண்டு.
பண்டாரா என்ன என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறியா? ஆட்ட புடியா? முருகா என்ன இந்த பாடுபடுத்துறிய பழனி ஆண்டவா? என்னையா காலை பிடிக்கிற? சங்க புடி. ஏன் சாமி சங்க பிடிக்க சொல்ற? நான் சொல்றேங்க ஏன்னு என்ன கேட்காத. சங்கி விடாத விடாத சங்க புடி. இந்த பாரியா அப்பதான் தருவேன். சங்க புடி. யாரோ வர்றாங்களே. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. ஒண்ணுமா வேல் கம்பை எடுத்துட்டு வா. எதுக்குப்பா வேல் கம்பு? ஆடெல்லாம் திருன்னு முழிக்குது. துருவத்துக்குள்ள புலி புகுந்திருக்குமா? அட நீங்க ஒண்ணுப்பா நான் பானைக்குள்ள போட்டு கிறுக்கு பயம் இல்ல. புலிக்கிற புலி இல்லம்மா, கடிக்கிற புலி. அதனாலதான் சத்தத்தை மாத்தி சங்கு மாதிரி சத்தம் போட்டிருக்கு. நம்மள ஏமாத்த பாக்குதே. விடுவனா? போய் வேல் கம்பை எடுத்துட்டு வா. இருங்கப்பா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அண்ணே தம்பி நீதானா? நீதானே நான் பாக்குறது உன்னதானா? உங்க வீட்டுல சங்கு சத்தம் கேட்டதும் எனக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. நீங்க சொல்லாம கொள்ளாம போய் சேர்ந்துட்டீங்களோடு எனக்கு. நல்ல சமயத்துல வந்தீங்கடா. தொழுவத்துக்குள்ள புலி போயிருக்கடா. ஏன் இடிக்கிறதுக்கு உலக்க வேணுமா? எதுக்கு புளிய போய் குத்துடா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கணும். 3 பேர் நல்ல சூர பிள்ளைங்க தான். நீங்க யாரும் போக வேண்டாம், நான் போறேன் பாருங்க. என்ன கடிக்க வந்த புளிய முரத்தினால் துரத்தினால் மர தமிழச்சி என்ற வீர முழக்கத்தை கேள்விப்பட்டிருக்காயா? அந்த வழியில் அம்மா தோன்றியவள் தான் என் மகள். இந்த வழியிலையா? எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க மகன் இவ்வளவு தைரியமா போகுது. நீங்க இல்லீங்க ஆடு திருட வரலீங்க. திருப்பதி இல்ல திருப்பதி இல்லீங்க பழனி. பழனி பழனி நானு பழனி பண்டாரங்க. உண்மையை சொல்லு, திருப்பதி தானே இங்க அனுப்புறது? ஐயோ சத்தியமா சொல்றேன், அந்த அப்பாயின்ட்மெண்ட் திருப்பதி என்ன அனுப்பலீங்க. ஐயோ என்ன அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இந்த வீட்டு பக்கம் வந்த ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி ஓன் தோலை உரிச்சு விடுவேன். நிறுத்தி விடுவேன். நிறுத்தி நல்லா அடிச்சு விட்டாங்க. உடம்பெல்லாம் வலிக்குது சாமி. முருகா முருகா முருகா. வேணியா உனக்கு? சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நிஜமாவே காமிச்சு விட்டியா? நீங்க தானே சாமி சங்கப்புடி சங்கப்புடின்னு சொன்னீங்க. கத்துறனா ஓ சங்க பிடிச்சிருவேன். நான் இந்த சங்கியா பிடிக்க சொன்னேன், ஆட்டோட சங்க பிடிக்க சொன்னா இது ஏன் பிடிச்ச? எனக்கு இதை பிடிச்சுத்தானே பழக்கம். சாமி நான் பழனிக்கு போகணுங்க. சாமி நீங்க நல்லா இருக்கணும். ஆடிய மாசம் சாப்பாட்டுக்கு சாமியார் கூப்பிட போனா அப்பா இன்னும் தானமே. ஆனா ஒரு சாமியார் கூட கிடைக்கல. ஒன்னம்மா ஒன்னம்மா சாமியார் வந்தாரப்பா. யார் இது? உன் மகளா? ஆமா சாமி. கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிட்டானே இத்த பெரிய மகளை பெற்றிருக்கு. ஞான சூன்யமே ஜட்டமே. உண்மையா கேட்டேன், உன் மகளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். இன்னும் அந்த பாக்கியம் இல்ல சாமி. சாமிதான் அனுகிரகம் பண்ணணும். சாமி காலில் விழுந்து கும்பிடமா? அவர்தான் நிக்கவே மாட்டேங்கிறாரு, நடந்துகிட்டே இருக்கிறாரு. சாமி ஏன் இப்படி ஊனி ஊனி நடக்கிறீங்க? சாமி காலில் ஆணியாதான் ஊனி ஊனி நடந்துகிட்டு இருக்கிறார். அட போமா, சாமிக்கு தாக சாந்திக்கு ஏதாவது கொண்டா. போ சுறுசுறுப்பாக போ. அப்பா என்னையா இது? உன் வீட்டுல ஒரே புழுக்கமாக இருக்கிறதே. இருங்க சாமி விசிறி கொண்டு வரேன். போ. ஜாய் சதர வட்ட வாடா. நீ இன்னும் போகவில்லையா? ஏதோ சுவாமி திருவாய் மலர்ந்தருளினீர்களே. நான் மலரவில்லையே. ஓஹோ சதுரவட்டை என்று சொன்னானே அதை கேட்கிறாயா? இந்த உலகம் இருக்கிறதே அது சதுரமா இல்லை வட்டமா என்ற சந்தேகம் இன்னும் மேலத்தில் தீரவில்லை. எனக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு சாமி. உனக்கு சந்தேகம் தீர்த்து விட்டதா? ஆகா என் வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கே. பொன்னம்மா பொன்னம்மா இங்க வந்து வாரம்மா. ஸ்ரீ ரங்கநாதனே பள்ளிகொண்டம் இருக்கேமா. சாமி இந்த அவதாரத்தில் இருக்கும் போதே வந்து தரிசனம் பண்ணிக்கோ. ஏன்பா இந்த அவதாரத்தை கும்பிட சொல்றீங்க? பெண்ணே உனக்கு எந்த அவதாரம் பிடிக்கும்? எனக்கு குழந்தையில இருந்த குரங்கு தான் பிடிக்கும். ஓஹோ, உன் அப்பாவையே பார்த்து பழக்கம், அதனால் தான் பாசம் விடவில்லை. இல்ல இல்ல உங்களை பார்த்த உடனே அந்த ஞாபகமே வந்துச்சு. என்ன சொன்னாய்? சாமி சாமி அறியா பிள்ளை தெரியாத்தனமா சொல்லிடுச்சு. சும்மா இருங்கப்பா, அவருக்கு தாக மறுப்புல ஊத்தி குடிங்க. குடிக்க ஒன்றும் இல்லை, இது சமைக்க. சமைக்கவா? கிளாஸ்ல என்ன எடுக்கிறீங்களா? எனக்கு கூஜா தூக்கி பழக்கம் இல்லை சாமி. தாயில்லா குழந்தை தெரியாத்தனமா சொல்லிடுச்சு. உங்க அருமை தெரியாது சாமி. அட சும்மா இருங்கப்பா, இவரை பத்தி தெரியாதா? நான்சென்ஸ்.
என்ன நீ இன்சல்ட் பண்ற? ஆத்தி சாமி என்ன இங்கிலீஷ்ல பேசுது? நான் என்ன சின்ன சாமியா? நான் கான்வென்ட்ல படிச்ச சாமியாச்சே. நல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாடா நான். செருப்பு கையில தூக்கிருக்கீங்களே. சாமிக்கு கைய ஒண்ணுதான் காலம் ஒண்ணுதான். என் வீட்டுல சாப்பிடாம உங்களை அனுப்ப மாட்டேன் சாமி. சாமி கையிடுங்க சாமி. உட பைத்தியக்கார பயவில்லை, சும்மா இரு. நான் செஞ்ச பாக்கியம் வைங்க சாமி. ஐயோ என்ன பண்ணீங்க? பக்தா, என்ன ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சரி, உன் வீட்டை நான் சாப்பிடாம போகவே போறதில்லை. ஆஹா, என் பாக்கியம். அம்மா, சாப்பாட்டு வேண்டிய ஏற்பாடு செய். இத வரேன், புறப்படும். பெண்ணே. சுவாமி, ஏன் சாமி நீங்க தான் உலகத்தையே வெறுத்தவராச்சே. ஆமா. உங்களுக்கு எப்படி சாமி கிடைச்சது இது? திருடுன்னு சொல்றியா? நான் அப்படி எல்லாம் சொல்லல சாமி. மனசுல நினைச்சியா? ஒன்றுமில்லை பெண்ணே. நான் மேல் லோகத்தில் இருந்த பொழுது அறம் தான் பெரிது என்று அங்கே சர்ச்சை நடந்தது. அடச்சை, அறம் பெரிதல்ல, மரம் தான் பெரிது என்று தாங்கள் வாதாடினீர்களோ? சின்ன புத்தி, இன்பம் தான் பெரிது என்று நான் வாதாடினேன். தோற்றார்கள் அவர்கள். ஏன்னா அசந்து போன பிரம்மா அவர்கள், மானிடனே, இங்கு நடக்கும் யாவற்றையும் நீ அவ்வப்பொழுது கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று எனக்கு இந்த சாதனத்தை பரிசாக கொடுத்தார்கள். அப்படின்னா அங்க பேசுறது இதுல கேட்குமா சாமி? பின்ன நீ பேசுவதா கேட்கும். சாமி சாமி நான் கூட கொஞ்சம் கேட்கணும் சாமி. கேளேன், உனக்கு இல்லாத சாதனமா? எங்க? இதோ. வாசப்படுத்துனாரா? ஆமா, அங்கும் தலைவலி இருக்கிறது. சரி சரி, வேறு பக்கம் போய் பார்ப்போம். ஆமா, மனார்க்கரை சரியும் லவுடுயட் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க ஏன் போய் பாடுறாங்க? அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றுதான், எங்கேயுமே பாடுவார்கள். அனார்க்கரை சரியும் இருக்கிறார்களே, அவர்கள் அல்பாயுசு கொண்டவர்கள். ஆனால் அவருடைய காதலோ சிரஞ்சீவியானது. காதலுக்கு அங்கும் இடம் உண்டு, இங்கும் இடம் உண்டு. இங்க உண்டா? அப்பா அப்பா, எப்படா கூப்பிடுவேன் காத்துட்டு இருக்காரு உங்க அப்பா? அங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா, உங்க அப்பாவே சொல்லிட்டார். உட்காரு. ஐயோ அப்பா அப்பா. ஐயோ, ஏயா பாயிண்ட், என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? இல்ல, சட்டத்திரையும் பெத்த பொண்ணுதானே, ஏமாந்துருவேன் நினைச்சேன். மூஞ்சி முகரையில உடைச்சிரு. ஐயோ மீசையா? நீ உங்க அப்பா பார்த்தா திட்டு வர. இங்க கொண்டா, இங்க இந்தா இங்க. அட இங்க கொண்டு மீசை எரிச்சியா? ஐயோ ஏய், உங்க அப்பா நான் மாட்டி வரேன். அட இந்த உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, உங்க அப்பா கிட்ட போதும் என்ன காட்டி கொடுத்து. என்ன ஏமாத்தாதே. இது வரட்டும். ஐயோ, சதர வேண்டாமா? சதர வட்டியா? ஒண்ணுடுவேன். அப்பா என்ன சாமி கைய பிடிக்கிறீங்க? அப்பா சாமி மேல ஒண்ணு வரப்ப. நம்ம பாயிண்ட் பாயிண்டா? ஆஹா, அவன் கைய பிடிச்சு இழுக்கறான். டேய், ஐயோ ஹாய் ஹாய், அட விடுங்கடா. டேய், வெட்டி விடுவேன். இப்படி வா, வெட்டி விடுவேன். வா, வேண்டாம். வெட்டி விடுவேன், வெட்டி விடுவேன், வெட்டி விடுவேன். வேண்டாம், இனிமேல் வெட்டி விடுவேன். சதர வட்ட. அப்பா அடப்பாவி அப்பா. ஐயோ அப்பா அம்மா அப்பா, இந்த கட்டது வேணுமா? ஐயோ அப்பா என்ன செய்வேன்? நல்ல வேலைப்பா, ரத்தமே இல்ல. ஏமாத்திட்டு போயிட்டானே. டேய் குரங்கு பையன் அவனே, ஆடி அமாவாசைக்கு சாமியாருக்கெல்லாம் சோறு போடுவேன் தெரிஞ்சு நீ சாமியார் வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா? இனிமே என் மகன் இருக்கிற வரைக்கும் ஆடி அமாவாசையே கிடையாது. எந்த சாமியாருக்கும் சோறும் கிடையாது. டேய், என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து என் பிள்ளைய தொட்டு எடுத்துட்டியா? ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுங்க. இந்தாப்பா, 2 கட்சிக்காரங்களும் பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கும்பிட்டுங்க. சீக்கிரமா பேரம் பேச்சுகளை எடு. உன் காலில் விழுந்த. நானா எவ்வளவு சொன்னேன்? பஞ்சாயத்தார் கால எவ்வளவு சொன்னா? கும்புறங்க. என்னப்பா உங்க வழக்கு? ஆடி அமாவாசை அன்னைக்கு இதோ இந்த பாயிண்ட்ஸ்மேன் திருப்பதி, இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள், இதோ இந்த பொன்னம்மாவை சாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடிச்சு இழுத்துட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லாதையா, பெத்தவே இருக்கேன், செத்து போயிடுவேன். எப்போ? திருப்பதி திருப்பதி. இந்தாப்பா கண்ணாயிரம், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எப்படியா வீட்டுக்குள்ள புகுந்து தைரியமா ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுப்பான்? இழுத்துட்டானே. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். கிளப்பு கிளப்பு. முதல்ல கைய பிடிச்சு இழுத்தது ஆம்பளையா பொம்பளையா? அப்பா நம்மள கேவலப்படுத்தணும்னு இந்த ஆள் இந்த கேள்வியை கேட்கிறாருப்பா. இப்படி கைய நீட்டினா எவங்க இழுக்க மாட்டான்? திருப்பதி திருப்பதி, கண்ணாயிரம் சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியே, அது எந்த கை? இதோ இந்த கை. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கைய பிடிச்சு இழுக்கிறான். யோ, உன் முன்னாடியே இழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கிற. கைய தாரையா பிடிச்சு இழுத்தேன், தொட்டு தாரையா கட்டி விட்டேன். கேட்டீங்களா அவன் பேசுறத? ஏ திருப்பதி, நீ செஞ்சது பெரிய தவறு. அதனால பஞ்சாயத்து உனக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டிருக்கு, உடனே கட்டு. ஐயோ, பத்தாதுன்றியா? அது இல்லையா, வேற எது? கண்ணாயிரமாவ பொன்னமாவ தொடர்றதுக்கு 100 ரூபாய் தான் நினைச்சு வர்றவைய போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறான். ஐயா, இழுப்பானா இழுப்பானா? அவன் கைய தொட்டான், அவன் கைய வெட்டி வீழ்த்துவேன். என் புள்ளைய தொடரவன் கைய வெட்ட நீ யாரா? இந்தாப்பா, என்ன இப்படி விட மாட்டேன்ற அப்படி விட மாட்டேன்ற?
சொல்றேன். ஐயோ, பஞ்சாயத்துக்கு வந்தா பாதி பொண்டாட்டி, அபராதம் கட்டினா அரை பொண்டாட்டி, ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மாமா? மாமாங்கிறானே மானம் கட்டவைய. இன்னுமா உன்னை சட்ட தலையான்னு சொல்லுவேன். திருப்பதி 100 ரூபாய் உடனடியா கட்டு. ஐயோ தாங்காதுங்க. என்ன அது தாங்காதுன்றான்? சரி ஏந்துடுறா, 50 கட்டு. ஐயோ அதுவும் தாங்காதுங்க. இல்ல எதுதான் தாங்க, என்ன சில்லறை சத்தம் கேக்குது? கட்ட வேண்டிய துட்டை இங்க இருந்தே எடுத்து கட்டிடுவோம் போல இருக்க. ஏமாந்தா அதுவும் செய்வாயா? டேய் முடிவா சொல்றேன், இனிமே குறைக்க முடியாது. தொட்டதுக்கு 8, இழுத்ததுக்கு 20, ஆக மொத்தம் 28 கட்டு. ஏயா என் மகளை வச்சுக்கிட்டு ஏழமா போடுறீங்க? ஏழமாவது கோலமாவது மரியாதை நான் சொல்றத கேளியா? கண்ணாயிரம், இவனும் உன் பொண்ணை கைய பிடிச்சு எடுத்துட்டான். ஆமா. விவகாரமும் பஞ்சாயத்து வரைக்கும் வந்தாச்சு. ஆமா. இனி ஒரு பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆமா. மரியாதையா இவனுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடு. ஆமா. என்ன? ஆமா ஆமா. நீங்களே ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்களேன். இங்க கேட்காத, வீட்டுக்கு வா. என்ன இழிக்கிற? அவையே இழிக்க மாட்டான். பஞ்சாயத்துக்காரையா, ஆ. இந்த கண்ணாயிரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆ. என் பொண்ணை இந்த சப்பானி பயலுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இவனுக்கு கொடுக்க மாட்டேயா. போயா, பஞ்சாயத்துக்கு வந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். போயா. பாத்தியா கண்ணாயிரம், உன்ன மாதிரியே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ண, அவனும் கட்டிக்க மாட்டேன்றான். மரியாதையா அந்த திருப்பதிக்க கட்டி கொடு. ஏமா போறான், நீ மெல்ல வா.